ஒரே ஒரு கேள்வி, டிவிக்கு விஜயோட ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பத்திரிகையாளரும் திமுகவும் அச்சத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா அச்சம் திமுகவுக்கு அப்படின்னா, ஏன்னா விஜய் வந்து கட்சி ஓப்பன் பண்ணி 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. மாநாடு நடத்துகிற, திடீர்னு அங்கே விகடனில் போய் ப்ரெஸ் மீட் நடத்துகிற, திடீர்னு வந்து உங்கள் செயற்குழு கூட்டத்தில் நான் இறங்கினேனால் அடித்தேனால் இப்படி பஞ்சு டைலாக பேசிட்டு இருக்க, இன்னமும் நீ சரியான அரசியல்வாதியாகவே மாறலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு நம்ம செலுத்திட்டு நிறைய பேர் வந்து செலுத்துறாங்க. திமுக வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, மற்ற கட்சியிலும் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன்னா ஒரு கட்சிக்கு முதன்மையான அடையாளம் எது? களத்தில் இறங்கி மாநாடு ஒன்று செய்யறது, ஒரு மக்கள் பிரச்சனைக்கு இருந்து ஆர்ப்பாட்டம் பண்றது மிக முக்கியமான ஒன்று. இன்னும் போராட்டம் ஒன்று இருக்குது. ஆர்ப்பாட்டத்துக்காக குரல் கொடுக்குறது போராட்டம் பண்ண இன்னும் கொந்தளிக்கும். அப்படி விஜய் வந்து தன்னோட கட்சியில முதல் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்றது இல்லை, இப்போ திமுக நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கும்? பயங்கர ஆர்கனைஸ்டா ஒரு ஆர்ப்பாட்டம்னா மேக்சிமம் கட்சிக்காரில் அங்கே அதுவும் சென்னையில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் ஒன்று கூடி ஒரு 1000 பேர் அந்த மாதிரி முடிச்சிடுவாங்க. ஆனால் விஜய் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்ததா சொல்கிறாங்க. ஒரு மினி மாநாடுன்னு சொல்கிறாங்க.